Hi friends, welcome back to masala with aslan channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது பன்னீர் மட்டர் மசாலா ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி வந்து நம்ம முந்திரி பருப்பு ஃப்ரெஷ் க்ரீம்ஸ் எதுவும் இல்லாம பண்ண போறோம். சோ வாங்க எப்படி பண்றதுங்கிறது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இங்க 1 டீஸ்பூன் அளவு பட்டர் எடுத்துர்க்கேன். கொஞ்சமா ஆயிலும் வந்து ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ஃபுல்லா பட்டர்ல செய்யறதா இருந்தாலும் சரி, ஃபுல்லா ஆயில்ல செய்யறதா இருந்தாலும் நம்ம செஞ்சுக்கலாம். அடுத்ததா ஒரு 450 கிராம் அளவு பன்னீர் வந்து நான் பீசஸா கட் பண்ணி எடுத்துர்க்கேன். அதை வந்து நான் இந்த ஆயில்ல போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போறேன். இது வந்து ஒரு லைட் கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா ரெண்டு சைடும் மாத்தி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம இந்த பன்னீர் வந்து நம்ம வெளியில் எடுத்துடலாம். பன்னீர் ரொம்ப நேரமும் நம்ம குக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஆச்சுன்னா ரொம்ப லப்பர் மாதிரி வந்து ஆயிரும். ஸோ ஒரு 2 to 3 மினிட்ஸ் மட்டும் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆனதும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்ததாக அதே ஆயிலில் ஒரு துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு, ஒரு நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட் பண்ண அப்புறமா இதை லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி இந்த மாதிரி ஒயிட் கலராக இது நல்லா சேஞ்ச் ஆகி வணங்கி வர்ற அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் இது நல்லா ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா பேஸ்ட்டாக வந்து பண்ணி எடுத்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக திருப்பியும் ஒரு பேன் வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் பதிலாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணாலும் ஓகே. அதில் 2 பிரிஞ்சி இலை, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக வந்து ஜீரகம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இது நல்லா சாட் ஆனதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவு 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகப்பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது நல்லா நொர மாதிரி வந்து நல்லா சாட் ஆகிருக்கும். அந்தளவுக்கு வந்து இதை நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த மிக்சர் ஆனியன், பூண்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அந்த மிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வந்து அந்த கிரேவியோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா இதில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் போய் நல்லா வந்து வணங்கி வரட்டும். பாருங்கள், இப்போ அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு கம்மியாகி நல்லா வணங்கி வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் பியூரி பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதையும் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி இதையும் நல்லா வந்து வணக்கி விட்டுக்கோங்க. இதை 2 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டு வணக்கி விட்டோம்னா இந்த மாதிரி நல்லா ஆயிலெல்லாம் தெளிஞ்சு நல்லாவே வந்து வணங்கிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடியில் எதுவும் பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போது ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணி நல்லா வந்து சாட்டே பண்ணலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மசாலா வந்து நல்லா சாட்டே பண்ணி எடுங்க. நம்ம எந்தளவுக்கு மசாலா சாட்டே பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம கிரேவி வந்து நல்லா டேஸ்டியாக வரும். இப்போ நமக்கு வேணுங்கிற அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி, மேக்ஸிமம் ஒரு 1/2 கப் அளவு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி லைட்டாக இது கொதிக்கும் போது நம்ம வச்சுருந்த பன்னீரெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் நம்ம இதுக்குள்ளே ஆட் பண்ணிடலாம். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீர் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் இது நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 மினிட்ஸ் கழிஞ்சு நல்லா தளதளன்னு கொதிச்சிருக்கு. மேலே வந்து அந்த எண்ணெயெல்லாம் திரண்டு வந்திருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தி வந்து நல்லா வந்து கையில் தேய்ச்சிட்டு நல்லா போட்டுருங்க. போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்ட அப்புறமா இதை ஒரு 2 மினிட்ஸ் திருப்பியும் நம்ம குக் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போது சூப்பரான மட்டர் பன்னீர் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து மட்டர் பன்னீர் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுங்கிறது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐகானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு நல்ல ரெசிபி வீடியோவோட உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர். பாய். தேங்க்யூ.